வணக்கம் நண்பர்களே, சாஜி ஹெல்த் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நம்ம தொடரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அல்லது சிறுநீர் பாதை தொற்று அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என யாராக இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். ஆனால் இது பெண்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடிஐ அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனான என்ன, ஏன் ஏற்படுகிறது, ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன, ஆபத்தான அறிகுறிகள் என்னென்ன, சிகிச்சை முறைகள் என்னென்ன, தடுக்கும் வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பயனுள்ள தகவல் இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யூடிஐ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சிறுநீரகங்கள், சிறுநீர் குழாய்கள், சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் வெளியேறும் பாதையில் கிருமி தொற்று ஏற்படும். இதே தான் நம்ம யூடிஐ, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான நேரங்களில் பாக்டீரியாக்கள் தான் காரணமாக இருக்கும் இந்த தொற்று ஏற்படுவதற்கு. ஏன் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய காரணம் நம்ம பார்த்தீங்கன்னா, பொதுவாக தண்ணீர் குடிக்காதது தான் முக்கியமான காரணம். சிறுநீரை நீண்ட நேரம் அடக்கி வைத்திருப்பது, சுகாதார குறைபாடு, நீரிழிவு நோய், கர்ப்பகாலம், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அதாவது சிலவங்க பார்த்தீங்கன்னா, நல்ல வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, போதுமான அளவு உடம்புக்கு நீர்ச்சத்து கிடைக்காம போகும். இந்த நீர்ச்சத்து கிடைக்காம போச்சுன்னா யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகி தொற்று ஏற்படுகிறது. இதனால யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, யூரினை அடக்கி வச்சுருப்பது. சிலவங்க பார்த்திங்கன்னா 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் யூரின் வந்தாலும் உடனே போக மாட்டாங்க. அதை அடக்கி வச்சுட்டு கடைசி நேரத்தில் போவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் சுகாதார குறைபாடு, சிலவங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரும். கர்ப்ப காலத்தில் சிலவங்களுக்கு வரலாம். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்காது. அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் ஏற்படும், அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்துகிட்டே இருக்கும், குறைந்த அளவு நீர் வெளியேறும், அப்புறம் துர்நாற்றம், சிறுநீர் கழிக்கும்போது துர்நாற்றம் வீசும், கீழ் வயிற்று வலி, சிறுநீரில் கலங்கிய நிறம், இது போன்றவைகள் தான் இதற்கான ஆரம்ப அறிகுறிகள். இந்த ஆரம்ப அறிகுறிகள் இருந்ததுன்னா நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும். ஸோ என்னெல்லாம் பார்த்துக்கோங்க. முக்கியமான அறிகுறியாக இதெல்லாம் சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல், அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு, குறைந்த அளவு சிறுநீர் வெளியேறுதல், துர்நாற்றம் உள்ள நீர், கீழ் வயிற்று வலி, சிறுநீர் கலங்கிய நிறம். அப்போ நம்ம ஆரம்ப அறிகுறிகள் பார்த்தோம். இப்போ ஆபத்தான அறிகுறிகளை பார்க்க போகிறோம். இந்த ஆபத்தான அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, அதிகமான காய்ச்சல், முதுகு அல்லது பக்கவாட்டில் வலி, சிறுநீரகத்தில் ரத்தம் வாரது, வாந்தி அதிகமாக இருப்பது, கடுமையான உடல் சோர்வு, இவையெல்லாம் இருந்தால் தொற்று சிறுநீரகங்களுக்கு பரவி இருக்கலாம். ஸோ இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவர் அணுகி அதோட சிகிச்சையை பெற வேண்டும். ஸோ நீங்கள் இந்த ஆபத்தெல்லாம் இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து அலட்சியம் செய்யாதீங்க, உடனடியாக மருத்துவரை அணுகுங்க. அப்புறம் இது யாருக்கு அதிக ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிக ஆபத்து. யூரினரி இன்ஃபெக்ஷன் கூடுதலாக பாதிக்கப்படுகிறது. ஸோ அவங்களும் அதிக ஆபத்து. கர்ப்பிணிகள், முதியவர்கள், டயபெட்டிக் உள்ளவர்கள், கிட்னி ஸ்டோன் உள்ளவர்கள், இவங்க எல்லாருமே வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அது மாதிரி தண்ணீர் வந்து கரெக்டான அளவுக்குள்ள தண்ணீர் எடுக்கணும். உங்களோட மருத்துவர் பரிந்துரையின்படி உணவுகள் எல்லாம் உட்கொள்ளணும். ஸோ வெயில் காலத்துலையும் சரி, சிலவங்க நினைப்பாங்க வெயில் காலத்தில் தான் அதிக தண்ணீர் எடுக்கணும், குளிர்காலத்தில் தேவையில்லைன்னு. குளிர்காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் நீங்கள் அதிகமாக தண்ணீர் எடுக்க வேண்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா சில பரிசோதனைகள் இருக்குது. அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா யூரின் டெஸ்ட்டு. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த யூரின் டெஸ்ட்டில் பாக்டீரியா இல்லை தொற்று ஏதாவது உள்ளா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட்டை பயன்படுத்துனாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா யூரின் கல்ச்சரு. அந்த யூரின் கல்ச்சர்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த அந்த யூரினில் என்ன கிருமி வந்து இதில் வந்திருக்கு, அதாவது இது என்ன கிருமினால உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கணுன்றதை பார்க்குறதுக்கு வேண்டி இந்த யூரின் கல்ச்சர் எடுத்து பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மருத்துவர்கள் உங்களுக்கு மருந்துகளை பரிந்துரைப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு அல்ட்ராசவுண்டு தேவைப்படும். இந்த அல்ட்ராசவுண்டு தேவைப்பட்டுன்னா அவங்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் தேவைப்படுது, நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் சில சிகிச்சை முறைகள் பார்த்திங்கன்னா இதுக்கு மெயினாக ஆன்டிபயோட்டிக்ஸு. மருத்துவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட நோய் தொற்று கிருமி, அதாவது யூரினில் என்ன தொற்று கிருமி இருக்குது,
இருக்கோ இல்லைன்னா வைரஸ் இருக்கோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை நீங்கள் வந்து கரெக்டான டோஸ், இப்போ டாக்டர்ஸ் எத்தனை நாள் எடுக்க சொல்கிறாங்களோ அத்தனை நாளைக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து அதிக தண்ணீர், அதாவது நீங்கள் அதிகமாக தண்ணீர் குடிக்கும்போது உங்களுக்கு யூரின் ஃப்ளோவாக போகும். இந்த யூரின் போகும்போது அதில் கிருமிகள் வெளியேற்ற உதவும். ஸோ நீங்கள் கரெக்டான ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு நாள் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை கண்டிப்பாக குடிக்கணும். அது மாதிரி நீங்கள் வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர் காலமாக இருந்தாலும் தண்ணீர் அதிகமாக இருக்கணும். இந்த தண்ணீர் அதிகம் குடிக்கும்போது உங்களுக்கு கிருமிகள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் ஓய்வு, ஏன்னா உடல் வந்து ரொம்ப சோர்வாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஓய்வு எடுக்கணும். ஓய்வு எடுக்கும்போது உடல் வந்து விரைவாக குணமடைய அதிக வாய்ப்பு உள்ளது. ஸோ நீங்கள் வந்து ஓய்வு எடுக்கிறதும் கட்டாயமாக வேண்டும். ஸோ நான் சொன்ன இந்த சிகிச்சை முறையில் தான் டாக்டர் பண்ணுறாங்க. ஆன்டிபயோட்டிக் பரிந்துரைக்கிறாங்க, நிறைய தண்ணீர் எடுக்க சொல்லுவாங்க, ஓய்வில் இருக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு தண்ணீர் அதிகமாக குடிக்க முடியலைன்னா இளநீ குடிக்கலாம். இந்த மாதிரி தண்ணீர் நீர் ஆகாரங்களை எடுப்பது மிகவும் நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வீட்டிலேயே சில விஷயங்களை நம்ம செய்யலாம். என்ன செய்யலாம்? அதிகமாக தண்ணி குடிக்கலாம். இதெல்லாம் வீட்டில் சாதாரணமாக செய்ய முடியாது. சிறுநீரை அடக்கி வைக்கக்கூடாது. அப்புறம் தனிப்பட்ட சுகாதாரத்தை பேணணும். நீங்கள் ப்ரைவேட் பார்ட்டை சுத்தமாக வச்சுருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்கு இந்த தொற்று ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி பருத்தி உள்ளாடைகள் அணியணும். இதெல்லாம் நீங்கள் அணியும் போது உங்களுக்கு வந்து தொற்றுகள் வர்றதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைக்கும். அப்போ வீட்டில் என்னெல்லாம் செய்யணும்? அதிக தண்ணீர் குடிக்கணும். வீட்டில் இருந்தால் நீங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் குடிக்கணும். சிறுநீரை அடைக்கக்கூடாது. இப்போ சிறுநீர் உங்களுக்கு வர்றதுக்கு ஃபீல் இருந்துச்சுன்னா உடனே சிறுநீர்களை கழிச்சிருங்க. அப்புறம் தனிப்பட்ட அதாவது ப்ரைவேட் ஏரியாவை நல்லா க்ளீனாக சுத்தமாக வச்சுருக்கணும். அப்புறம் நம்ம சிறுநீரை கழித்த பிறகு நல்ல சுத்தமாக வைக்கணும். இந்த மாதிரி பருத்தி உள்ளாடைகள் அணிவது இதெல்லாம் வச்சிங்கன்னா இந்த சிறுநீர் தொட்டிலேருந்து வராமல் பாதுகாக்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தர்பூசணி, இந்த சில சாப்பிட வேண்டிய உணவுகளை சொல்கிறேன். நான் சொன்னேன்ல, தண்ணீர் குடிக்க முடியலைன்னா உங்களுக்கு தண்ணி சார்ந்த பொருட்களை சாப்பிடலாம். தர்பூசணி, வெள்ளரிக்காய், சிட்ரஸ் பழங்கள், பெரி வகைகள், காய்கறிகள் போன்றவைகளை அதிகமாக எடுப்பதுனால உங்களுக்கு இந்த நோய் தொற்று வராமல் தடுக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தடுக்கும் வழிகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நேரமே சொன்னது தான், இருந்தாலும் ஒன்று கூட சொல்கிறேன். தினமும் போதுமான தண்ணீர் குடிக்கணும், சிறுநீரகளை அடக்கக்கூடாது, கழிப்பறை சுகாதாரத்தை பேணி பேணணும். அப்புறம் டயபெட்டிக்கு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். இதெல்லாம் தான் உங்களோட யூடிஐ, அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் தொற்று வராமல் இருப்பதற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ நான் எல்லாம் சொன்ன மாதிரி உங்களுக்கு தடுக்கும் வழிமுறையும் வீட்டில் செய்யக்கூடிய வழிமுறைகளும் ஏதாச்சும் ஒன்று மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து நல்ல தண்ணீர் குடிக்கணும், சிறுநீர் அடக்கக்கூடாது, கழிப்பறை சுகாதாரத்தை பேணணும், டயபெட்டிக் உள்ளவங்க டயபெட்டிக்கை கட்டுப்பாட்டில் வைக்கணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படும். அப்புறம் சிலவங்க என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்கன்னா, சிலருக்கு சில இது தோணும், நம்ம தண்ணி குடித்தா நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஒன்றும் வராது, பெண்களுக்கு மட்டும் தண்ணி வரும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, ஆண்களுக்கும் வரலாம், குழந்தைகளுக்கும் வரலாம். தண்ணீர் என்பது இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் தண்ணீர் என்பது மிக முக்கியம். ஏன்னா தண்ணி நிறைய எடுக்கணும். அப்புறம் தண்ணீர் மட்டும் குடித்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் சில நேரங்களில் உங்களோட யூரின் டெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது பாக்டீரியாவோ வைரஸோ தொற்று இருந்தால் ஆன்டிபயோட்டிக்கு மருந்துகள் எடுக்கிறதுக்கான பரிந்துரைகள் செய்யப்படுகிறது. தண்ணீர் மட்டும் குடித்தால் போதாது. சில டைம் தண்ணீரில் கொஞ்சம் கிருமிகள் வெளியேற அதிக வாய்ப்பு இருக்குது. அறிகுறிகள் குறைந்தால் மருந்தை நிறுத்தலாமா அப்படின்ட்டு ஒரு தோணும். மருத்துவர் கூறிய காலம் வரை, அதாவது சில மருந்து 5 நாட்கள், சில மருந்து 7 நாட்கள், சில மருந்து 14 நாட்கள், சில மருந்து 10 நாட்கள். இது மருத்துவர்கள் எவ்வளோ நேரம் சொல்கிறாங்களோ அவ்வளோ நேரங்கள் நீங்கள் எடுக்கிறது மிகவும் அவசியம். பாதியில் நிறுத்திங்கன்னா மீண்டும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்? இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும்னா மெயின் பார்ட் என்னென்னா தண்ணீர் குடிப்பது. தண்ணீர் குடிக்கணும்னா நீங்கள் இளநீர் குடிக்கலாம், தர்பூசணி இது பண்ணலாம், வெள்ளரிக்காய் நிறைய சாப்பிடுங்க. அப்புறம் கரெக்டு டைமுக்கு எவ்ரி 1 ஹவருக்கு தண்ணி குடிங்க. அதாவது ஈரப்பதமாக உடம்பை வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு யூரினரி ட்ராக் மட்டும் இல்லை, கண்களுக்கும் அது பாதுகாப்பு தான். ஏன்னா கண்களுக்கும் ஈரப்பதமாக இருக்கணும், தண்ணி தேவைப்படும். ஸோ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது தண்ணீர் அவசியமாக குடிக்கணும். கரெக்ட் நேரத்தில் தண்ணீர் குடிக்கணும். அப்போ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நண்பர்களே, யூடி என்பது சரியான நேரத்தில் சிகிச்சை பெற்றால் முழுமையாக குணமாகக்கூடிய ஒரு நோய். அதிக தண்ணீர் குடியுங்கள், சுகாதாரத்தை பேணுங்கள், அறிகுறிகளை புறக்கணிக்காதீர்கள். இவ்வாறு செய்தால் உங்கள் யூடிஐ அபாயத்தை குறைக்க மிகவும் உதவும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சாஜி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறுநீர் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம், தொற்றுகளை தடுப்போம். நண்பர்களே, என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. டெய்லி ஒன் டே ஒன் டிசீஸ் போடுவேன். அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். நன்றி. நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.